ஹலோ, இன்னைக்கு கற்பூரவள்ளி இலை, ஓமவள்ளி இலை, அஜ்வைன் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கலந்த சாதம். இது கற்பூரவள்ளி இலை ஒரு 15 எடுத்துன்னு இருக்கேன். அப்புறம் தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, இது எலுமிச்சம்பழம் லாஸ்ட்டில் பிழியறதுக்கு. இது வந்து கலந்த சாதம் பண்ணுறதுக்கு. இது 4த்தையும் போட்டு மிக்சியில் அரைச்சிடணும். இது தாளிக்கிறதுக்கு சாமான். இது கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, மிளகா காரம் பார்த்துக்கோங்க. இதே போகிறோன்னா இது பண்ணுங்க. பச்சை மிளகா ஆகாதவா வெறும் தாளிச்சு கொட்டினாலும் போதும், நல்லாயிருக்கும். உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது அரைச்சின்னு வர இது ஓமவள்ளி இலை பச்சையாகவே அரைச்சிக்கணும். பச்சை மிளகாய் ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்குவாங்க. எப்படி இருந்தாலும் அரைக்கிறோம், நல்லா ஃபைன் பேஸ்ட் கரைக்கணும். இது அரைச்ச கற்பூரவள்ளி இலை, பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய். கல் உப்பு போடுறதா இருந்தால் அப்போவே அரைக்கும் போது போட்டுடுவோம். நான் பொடி உப்பு போடுறதுனால குவான்டிட்டி பார்த்துன்னு போட்டுக்கலாம், சாதம் குவான்டிட்டி. அதை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கணும். எண்ணெய் வச்சுருக்கேன் 4 ஸ்பூன், 2 ஸ்பூனு கடுகு, கடுகு வெடிக்கிறது. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மிளகா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருக்கேன். இதுக்கு பெருங்காயம் வேண்டாம், ஏன்னா இதுவே வாசனையாக இருக்கும். இது வந்து கோல்டு, காஃபு, வாய்க்கு சாதம் பிடிக்கலன்னா அதெல்லாம் இது பண்ணி சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஜுரம், கஷாயமாக கொடுத்தா குழந்தைகள் சாப்பிடாது. அப்போ இந்த மாதிரி கொடுத்தேன்னா நல்லாயிருக்கும். இது லஞ்ச் பாக்ஸ் கூட கொடுத்து அனுப்பலாம். நீங்கள் அதில் கொஞ்சம் முந்திரி பருப்பெல்லாம் போட்டு அட்ராக்டிவாக போட்டு கொடுத்தேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கடலைக்காய் போடுறேன், வேர்க்கடலை, உங்களுக்கு இது இலை வீட்லேயே பாட்டுனாக்கா அன்னன்னைக்கு பறிச்சு பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் கடையிலேருந்து வாங்கி வந்தாலோ இல்லை யாராத்தையோ இருக்கு கொடுத்தான்னாக்கா நீங்கள் இதை அரைச்சி சட்னி மாதிரி வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் என்னைக்கு வேணுமோ அன்றைக்கி தாளிச்சு கொட்டி பண்ணிக்கலாம். வேர்க்கடலை இதாகிட்டு இப்போ இது போடுறோம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம், உப்பு, ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போகிறோம். நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி பாருங்க சுருண்டு வந்துடுது, பச்சை வாசனை போகிற வரைக்கும். இது இப்போ சாதம் வடித்து ஆற வச்சுருக்கு, அதில் கலந்து காட்டுறேன் உங்களுக்கு. இது உங்களுக்கு ஒருவேளை லெமன் வேண்டான்னாக்கா ஒரு சின்ன பீஸ் புளியை அரைக்கும் போதே போட்டு அரைச்சிடுறோம். கொஞ்சம் ஒரு புளிப்பு டேஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சாதம் ஆற வச்சுருக்கேன், உதிரா வச்சு அதில் இது போடும் பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இந்த எலுமிச்சம்பழம், ஒரு எலுமிச்சம்பழம், சின்ன சைஸ் எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன், அதையும் சாதமும் கற்பூரவள்ளி இலையில் பண்ண அந்த விழுதையும் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டேன். காரம் நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகா மாத்திரம் போகிறோன்னா பச்சை மிளகாவோட விட்டுடுவோம்.
பச்சை மிளகா ஆகாதுன்னா வெறும் இந்த மாதிரி தாளிச்சு போட்டும் பண்ணலாம், வேணா அரைச்சிட்டும் பண்ணலாம். பட் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். பார்த்துட்டு ஃபீட்பேக்